ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட 4வது சாப்டரான தி கீப்பர் ஆஃப் தி கீஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 3 சாப்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்களுக்கு நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸ் சொல்லி தனியா லிஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுல வந்து செக் பண்ணிட்டு வாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம். கதவு வெடிக்கிற மாதிரி பயங்கரமான சத்தம் கேட்டது. டெட்லி வந்து அம்மா அம்மா யாரோ பாம்பு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலேயே பயங்கரமா புலம்பிக்கு இருந்தான். அதே சமயம் மேல தூங்கிட்டு இருந்த நம்ம வெர்னனும் பெட்டூனியாவும் வேக வேகமா கீழே இறங்கி வந்தாங்க. வெர்னனோட கையில மிக நீளமான ஒரு ரைபிள் இருந்தது. கதவை உடைச்சுக்கிட்டு ஒரு பெரிய நபர் வந்தாரு. அவர் ரொம்ப ஹைட்டாவும் ரொம்ப குண்டாவும் இருந்தாரு. அவரோட முகம் முழுக்க பயங்கர முடியா இருந்தது. அவரோட முகத்திலேயே அந்த 2 கண்கள் மட்டும்தான் மின்னிக்கு இருந்தது. அவரோட உள்ளங்கையில 5 ஹாம்பர்கரை வச்சு அமுக்குற அளவுக்கு அவ்வளோ பெருசா இருந்தது. அவர் அந்த கதவு வழியா உள்ள வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த உடைஞ்சு போன கதவை எடுத்து சும்மா ஃபிட் பண்ணி மட்டும் வச்சாரு. ரெட்லி படுத்துட்டு இருந்த சோஃபால அவர் வந்து உக்காந்தாரு. ஹாய் ஹாரி அப்படின்னு ஹாரிய பார்த்து சொன்னாரு. டெட்லி வேக வேகமா தன்னோட அம்மா பெட்டூனியா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். பெரிய உருவமா இருந்த அந்த மனிதரோட கண்கள் ஹாரிய பார்த்தது. அது அழகா மின்னுச்சு. உடனே அந்த பெரிய நபர் வந்து, ஹாரி, நான் உன குழந்தையா பார்த்தது இப்ப பெரிய பையன் ஆயிட்டையே. நீ பார்க்க அப்படியே உன்னோட அப்பா ஜேம்ஸ் மாதிரியே இருக்க. பட் ஆனா உன்னோட கண்கள் தான் உன்னோட அம்மா லில்லி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னதும் வெர்னன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. அவருக்கு கோபம் கொப்பளிச்சுக்கு இருந்தது. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, ப்ளீஸ் சார், கொஞ்சம் நீங்க வெளியில போறீங்களா அப்படின்னு சொல்றப்ப அந்த பெரிய உருவத்துல இருந்த அந்த நபர் வந்து, வாய மூடிட்டு போடா கிழட்டு பயலே, என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே நீ அப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு வெர்னன் நீட்டி வச்சிருந்த அந்த ரைபிள பிடிச்சு ரப்பர் பேண்ட் மாதிரி முடிச்சு போட்டு விட்டுட்டாரு. அப்படி ஒரு சம்பவத்தை இது வரைக்கும் பார்க்காத வெர்னன் பயங்கர ஷாக்ல உறைஞ்சு போயிட்டாரு. அதே சமயம் பெரிய உருவத்துல இருந்த அந்த மனிதர் ஹாரி பாட்டரை பார்த்து, ஹாப்பி பர்த்டே ஹாரி, உனக்கு நான் ஒரு பிரசன்ட்டும் வச்சிருக்கேன், அதை நானே ரெடி பண்ணேன். என்ன ஒரு பிரச்சனைனா அது மேல நான் உக்காந்துட்டேன், அதனால அது கொஞ்சம் நெளிஞ்சிடுச்சு. பட் ஆனா டேஸ்ட் அது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மிகப்பெரிய கோட்டுக்குள்ள கைய விட்டு நெளிஞ்சு போன ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுத்தாரு. அதுக்குள்ள ஹாப்பி பர்த்டே ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருந்தது. அதை பார்த்த ஹாரிக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது. சோ உடனே ஹாரி வந்து, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அந்த பெரிய மனுஷன் வந்து, ஓ என்ன மன்னிச்சிடு ஹாரி, நான் என்னைய இன்ட்ரோடியூஸே பண்ணல, என்னோட பேரு ரூபியஸ் ஹாக்ரிட், நான் தான் ஹாக்வர்ட்ஸோட சாவிகளையும் கிரவுண்ட்ஸையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணாரு. ஹாக்ரிட் வந்து, சரி வா நம்ம டீ குடிக்கலாம் ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் பிளேஸ் பக்கத்துல உட்கார்ந்தாரு. பட் ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா அந்த ஃபயர் பிளேஸ் எரியவே இல்ல. ஏன்னா வெர்னன் போட்ட அந்த பிளாஸ்டிக் கவர்ல இருக்க நெருப்பு எல்லாமே அணைஞ்சு போயிடுச்சு. அங்க விறகும் எதுவுமே இல்ல. அப்படி நினைச்சுக்கிட்டு ஹாரி திருதுன்னு முழிச்சுக்கு இருக்கும் பொழுது ஹாக்ரிட் என்ன பண்ணாருன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த ஃபயர் பிளேஸ்ல தீ எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஃபயர் பிளேஸ்ல இருந்து தீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் கொஞ்சம் கதகதப்பாவே இருந்தது. அதுக்கப்புறம் ஹாக்ரிட் அவரோட கோட்டுக்குள்ள கைய விட்டு சில டீ பாட்ஸ வெளியில எடுத்தாரு. அதுக்கப்புறம் டீ போட ஆரம்பிச்சிட்டாரு. அதே சமயம் ஹாக்ரிட் வந்து ஒரு சாசேஜ சமைக்க ஆரம்பிச்சாரு. அவ்வளவுதான், அந்த ரூம் முழுக்க அந்த சாசேஜோட ஸ்மெல் பயங்கர ஸ்பீடா பரவிக்கு இருந்தது. அதே சமயம் டெட்லியோட நாக்கிலையும் எச்சி ஊற ஆரம்பிச்சிடுச்சு. அத பார்த்த வெர்னன் வந்து, ஏ டெட்லி, அவன் ஏதாச்சும் கொடுத்தான்னு சொல்லி நீ வாங்கின, உன்னை நான் தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டினாரு. அத கேட்ட ஹாக்ரிட் வந்து, அவனே பண்ணி மாதிரி இருக்கான், நான் எதுக்கு அவனுக்கு அதை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ரிட் ஃப்ரெஷ்ஷா செஞ்ச சாசேஜ் எடுத்து ஹாரிட்ட கொடுத்தாரு. ஹாரி வாழ்நாள்ல இப்படி ஒரு டேஸ்டான ஃபுட்ட சாப்பிட்டதே கிடையாது. பெரும்பாலும் அவனுக்கு ஃபுட்டே கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது இது உண்மையிலே பிரமாதமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பயங்கரமா ரசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். அதே சமயம் ஹாரி வந்து, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து அவர் கையில வச்சிருந்த அந்த டீய ஃபுல்லா குடிச்சிட்டு, நான் தான் சொன்னேனே ஹாரி, என்னோட பேரு ஹாக்ரிட், நான் வந்து ஹாக்வர்ட்ஸோட சாவிகளை பாத்துக்கிறேன், உனக்கு தான் ஹாக்வர்ட்ஸ பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து,
என்னது ஹாக்வர்ட்ஸா, எனக்கு எனக்கு அப்படி எதுவும் தெரியாதே அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து டர்ஸ்லிஸ பார்த்து பயங்கரமா முறைச்சாரு. சோ உடனே ஹாக்ரிட் வந்து உன்னோட கைக்கு எந்த லெட்டரும் கிடைக்கலன்னு எனக்கு தெரியும் ஹாரி, பட் ஆனா ஹாக்வர்ட்ஸ பத்தியே உனக்கு எதுவும் தெரியாதுன்னு கண்டிப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னோட அம்மா அப்பா மந்திர வித்தைகளை எங்க கத்துக்கிட்டாங்க, அவங்க எதனால ஃபேமஸ் ஆனாங்க, எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து என்னது என்னோட என்னோட பேரண்ட்ஸ் ஃபேமஸ் ஆனவங்களா அப்படின்னு சொல்றப்ப வெர்னன் வந்து போதும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து கொலை வெறியில வெர்னனை வந்து பார்த்து ஒரு லுக்கு விட்டாரு. அவ்வளவுதான், வெர்னன் ஆடி போயிட்டாரு. உடனே ஹாக்ரிட் வந்து டம்பிள்டோர் எழுதின லெட்டர்ல இந்த விஷயங்கள்லாம் ஹாரிக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்றப்ப உடனே ஹாரி வந்து அப்படி அப்படி என்கிட்ட அவங்க என்னத்தை தான் மறைச்சாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து சரி போகட்டும் நானே சொல்றேன், ஹாரி நீ ஒரு விசார்ட் ஹாரி, நீ ஒரு மந்திரவாதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதும் அந்த மொத்த இடமும் பயங்கர அமைதியாயிடுச்சு. ஹாக்ரிட் வந்து நீ இப்போ சின்ன விசார்டா இருந்தாலும் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தா நீ உன்னோட அம்மா அப்பா மாதிரி பெரிய விசார்டாவே மாறிடுவ, நீ முதல்ல இந்த லெட்டரை படி, உனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை வந்து ஹாரிட்ட கொடுக்கறாரு. ஹாரிக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஹாக்ரிட் கொடுத்த அந்த லெட்டரை வாங்கினா அந்த லெட்டர் வந்து மஞ்சள் கலரா இருந்தது. அதுல வந்து எமரால்ட் கிரீன் கலர்ல லெட்டர்ஸ் எல்லாருமே எழுதி இருந்தது. இந்த முறை அந்த லெட்டர்ல ஹச் பாட்டர் ஃப்ளோர் ஹட் ஆன் த ராக் சி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இருந்தது. அதை ஓபன் பண்ணதும் அதுல வந்து ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் ஆஃப் விச் கிராஃப்ட் அண்ட் விசார்டரி, Headmaster Albus Dumbledore, Order of Merlin, First Class, Grand Corps, Chief Warlock, Supreme Mugwump, International Confederation of Wizards அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருந்தது. இது எல்லாமே புரியாத வார்த்தைகளா இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து பத்மபூஷன், பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பட்டங்கள்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதை வந்து விசார்டிங் வேர்ல்டுல வந்து கொடுப்பாங்க. சோ நீங்க சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம கில்டராய் லாக்கார்ட் கூட தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது ஆர்டர் ஆஃப் மெர்லின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லி தான் மென்ஷன் பண்ணுவாரு. சரி நம்ம கதைக்குள்ள போகலாம். அந்த லெட்டருக்கு கீழே ஹாரி பாட்டர் உங்களை மந்திரம் மற்றும் மாயாஜால வித்தைகள் சொல்லி கொடுக்கிற ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருக்குன்றத மரியாதையோட நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த வருஷ ஸ்கூலுக்கு உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் அப்புறம் எக்யூப்மெண்ட்லாம் தேவைன்ற லிஸ்ட் கீழே இருக்கு. செப்டம்பர் 1ஆம் தேதி டேர்ம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். உங்களோட ஆந்தைக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஜூலை 31 தான் கடைசி தேதி. யுவர் சின்சியர்லி மினர்வா மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருந்தது. அந்த லெட்டரை படிச்சு முடிச்சதும் ஹாரியோட தலையே பயங்கரமா சுத்த ஆரம்பிச்சது. ஏகப்பட்ட கேள்வி கணைகள் அவனோட தலையில தொடுக்க ஆரம்பிச்சது. அதே சமயம் ஹாக்ரிட் வந்து அவரோட கோட்ல இருந்து ஒரு பார்ச்மெண்ட் எடுத்தாரு. கூடவே ஒரு இறகு பேனாவும் எடுத்தாரு. அவர் வேக வேகமா அதுல எழுத ஆரம்பிச்சாரு. அந்த விஷயத்த நம்ம ஹாரி எட்டி நின்னு அவர் என்ன எழுதுறான்றத பார்த்தான். அதுல வந்து டியர் டம்பிள்டோர், ஹாரி கிட்ட லெட்டரை வந்து கொடுத்துட்டேன். நாளைக்கு ஹாரிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்க விரைவா வந்துடுவேன். இங்க வெதர் ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பை ஹாக்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டாரு. அந்த பார்ச்மெண்ட வேக வேகமா சுருட்டி கதவை திறந்து வெளியில தூக்கி போட்டாரு. அவ்வளவுதான், அவர் வச்சிருந்த அந்த ஆந்த பறந்து வந்து அந்த பார்ச்மெண்ட பிடிச்சு அந்த புயலுக்கு நடுவுல வேகமா பறந்து போயிடுச்சு. அத பாக்குற ஹாரி வாய பொளந்து பாத்துக்கிருந்தான். அதே சமயம் வெர்னன் வந்து அவன் எங்கேயும் வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஹாக்ரிட் வந்து ஓ உன்ன மாதிரி ஒரு மகள் என்னைய தடுத்து நிறுத்த முடியும் நீ நினைச்சியா அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து என்னது மகளா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து ஆமா ஹாரி, மந்திரம் தந்திரம் தெரியாதவங்கள மகள் தான் நம்ம உலகத்துல கூப்பிடுவாங்க, அதத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றப்ப வெர்னன் வந்து ஹாரிய குழந்தையா வீட்டுக்குள்ள நாங்க எடுக்கும் பொழுது நாங்க இந்த மாயாஜால மந்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவனை அனுப்ப மாட்டோம் நாங்க முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து என்ன சொல்றீங்க, அப்போ அப்போ என்ன பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப பெட்ரூனியா வந்து ஏன் தெரியாது, என்னோட சிஸ்டர் லில்லி அந்த ஹாக்வர்ட்ஸ்க்கு போனா அவ வருஷம் லீவுக்கு வீட்டுக்கு வருவா. அவ வரும்போதெல்லாம் அவளோட பேக்ல ஏகப்பட்ட தவளைகளா இருக்கும். அவளை பாக்குற என்னோட அம்மாவும் அப்பாவும் சந்தோஷத்துல குதிச்சாங்க. ஏன்னா தன்னோட குடும்பத்தில இருந்து ஒரு குழந்தை போய் இவ்வளவு மந்திர தந்திரங்கள்லாம் பண்றத பார்த்து எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பெருமை. ஆனா எனக்கு அந்த விஷயங்கள் சுத்தமாவே பிடிக்காது. அதுக்கப்புறம் அவன்
அந்த ஸ்கூல்ல வச்சுதான் பாட்டரை சந்திச்சா. 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு நீ பையனா பிறந்த. அதுக்கப்புறம் அவங்க மோசமா இறந்து போனாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து என்னது மோசமா இறந்து போனாங்களா, நீங்க கார் ஆக்சிடென்ட் இறந்து போனாங்க தானே என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து என்னது போயும் கார் ஆக்சிடென்ட்ல தான் கிரேட் விசார்டா இருக்க ஜேம்ஸும் லில்லியும் இறந்து போனாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து ஹாரி உன்னை பத்தி நம்ம விசார்டிங் வேர்ல்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும், பட் ஆனா உன்னை பத்தி உனக்கே தெரியாம இருக்கே. சரி நானே சொல்றேன், உனக்கு உன்னோட வரலாறு கண்டிப்பா தெரிஞ்சாகணும் ஹாரி. சோ இந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் த பிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட 4வது சாப்டரான த கீப்பர் ஆஃப் த கீஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.